அப்படியே நடக்கும். இந்த மல்டிடியூட்ஸ் அப்படின்றது எங்கே பார்க்கலாம் எங்கே பார்க்கலாம் சொல்கிறேன். ஆனால் அதுக்கும் ஆண்டவர் வரும்போது பயங்கரமாக கிரியை செஞ்சு ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை, அதுவும் சைனாவில் டெய்லி லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவர் எழுப்பிட்டே இருக்காருன்றது எப்படி சொல்லுங்கள் சார்? தசமபாகத்துக்கு ஒரு வீடியோ போட்டால் அதுக்கு கமெண்ட்டில் வந்து ஓன்னு ஆச்சா முச்சான்னு பெருசாக போட்டிங்களே, இதுக்கும் போடுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் அவ்வளோ பெரிய பைபிள் ஸ்காலரில், நான் ஒன்றும் இல்லாதவன். நான் பைபிள் எடுத்துக்கிறேன், நீங்களும் பைபிள் எடுத்துக்கோங்க. தசமபாகம் டைத்தை பற்றி நம்ம பேசுவோம், நியாயமாக பேசுவோம். நீங்கள் இஸ்ரேல் ஹோலி ட்ரிப்பு, அங்கே ஹோலிலாம் இல்லை, ஆனால் எல்லா கிறிஸ்தவனும் போய் பார்க்கணும், அங்கே போனால் இன்னும் நல்லா கிளாரிட்டி கிடைக்கும், இது கிடைக்கும் அது கிடைக்கும்ன்றீங்களா, அதை பற்றியும் பேசுவோம். இல்லை இந்த பற்றியும் பேசுவோம். இல்லை காயின் ஆபேல் அதை பற்றியும் பேசுவோம். ரெவலேஷன் 7:9 இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வசனத்தை வச்சு தான் ரிலேட் பண்ணி இவ்வளோ பேசுகிறாங்க. இவர் மட்டும் இல்லை, இதை நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. மோகன்சி எல்லாருமே. இப்போ கூட ரீசெண்டாக பால் தினகரன் கடைசியில் எழுப்புதல் வரும், வந்ததுக்கப்புறம் தான் இது, ஆனால் இந்தியாவிலேருந்து வராது, ஏதோ அந்த நாடு இந்த நாடு போயிட்டு அப்புறம் தான் இங்கே வரும், ஏதோ பேசிகிட்டு இருக்கார் இல்லையா? அது இதை வச்சு தான். ஆனால் இதுக்கும் கடைசி நாட்களில் ஆண்டவர் வரும்போது இதெல்லாம் நடக்கும்னு இங்கே இல்லை. இது சிம்பிளாக இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது யோவானுக்கு நிறைய காமிச்சிட்டே இருக்கார் இல்லையா? அதில் யோவான் சொல்கிறார், இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இதை வச்சுட்டு கடைசி மேபி எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா நான் படித்த வரைக்கும் பைபிளில் கடைசி காலகட்டத்தில் பயங்கர எழுப்புதல் வரும், பயங்கரமாக வருவாங்க அப்படிலாம் இல்லை. இந்த வசனம் இது ஆப்வியஸ். ஏன்னா